1950 வருஷம் 3:27ங்கிறது துல்லியமான நேரம் இல்லை. அப்போல்லாம் 3, 3:15, 3:20 இப்படி தான் இருக்கும். ஓகே, அந்த கான்செப்டுக்குள்ளார வேண்டாம். ஓகே, இங்கே பாருங்கள், திருமண பொருத்தம் பாருங்கள், ஜாதகத்தில் கட்டங்களை பாருங்கள், 2ஆம் அதிபதி பாருங்கள், 3ஆம் அதிபதி பாருங்கள், 7ஆம் அதிபதி பாருங்கள். மண்டை மேலே இருந்த இந்த கொண்டையை மறந்துட்டீங்களே சார். குரு சுக்கிரன் எந்த பாவத்தில் சேர்ந்தாலும் திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது குறைந்த அளவு புத்திரர்கள் வந்து கொடுக்கும். ஆண் வாரிசு கம்மியாக கொடுத்துரும். சரிங்களா? தாம்பத்திய குறைபாடு கொடுத்துரும். நல்லா புரிஞ்சுங்க. குருவின் காரகத்துவங்களை சுக்கிரனின் காரகத்துவங்களை குருவும் கெடுப்பார். ஆனால் இருந்து ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னா அது காரணம் சூரியன் தான். ஆமாம், இதுதான் இந்த 2 இயற்கை சுபகிரகங்களும் ஒரு வீட்டில் இணையக்கூடாது. இந்த வீட்டில் சுக்கிரன் பலமாக இருந்து குரு பலகீனமாக இருக்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? சரி, இவருக்கெல்லாம் நம்ம டெபாசிட்டர்னு சொல்லக்கூடியவர் பாரு எந்த பொசிஷனில் இருக்கிறாருன்னு, அந்த வீட்டுக்கு அவர் வந்து 8க்கு போயிட்டார். சரி, எல்லா விஷயத்துக்குமே நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். லக்ன அதிபதியை பாருங்கன்னு இந்த லக்ன அதிபதியை இப்போ கேதுவோட இணைஞ்சிட்டாரே சார். உங்கள் ஜாதகத்தில் 2ல் செவ்வாய் இருக்குது சார். ஆமாம், இல்லை 2ஆம் இடத்தோட செவ்வாய் தொடர்பில் இருக்கும் பாருங்கள். அதனால தான் சார் பட்டுன்னு சொல்கிறீங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்க, லக்னாதிபதி 2ஆம் இடத்தோட செவ்வாய் தொடர்பில் வரும் சார். லக்னத்துக்கோ ராசிக்கோ வந்துடும். இந்த லக்னாதிபதி போய் கேதுவோட இணையும் போது இவங்க முடிவு எடுக்கிறது பூரா குழப்பத்தில் தான் போய் முடியும். ஏன்னா அவர் குழப்பவாதி. சரிங்களா? இப்போது இந்த வீடு யாருடைய வீடுன்னு பாருங்கள். இந்த லக்னத்துக்கு ஆகாதவருடைய வீடு இல்லை, ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவருடைய வீடு. ஓகேங்களா? அப்போ 8ஆம் இடத்து பலனையும் 11ஆம் இடத்து பலனையும் கொடுக்கக்கூடிய புதனுடைய வீட்டிலையே போய் இந்த 2 இதுவும் இணையறதுனால 3, 7, 11 ஒரு விஷயத்துக்கு ஃபேமஸ்ஸு. எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? இங்கே கெட்டு போச்சு. வேற எங்கேயாவது குரு பார்க்குறாரா? குரு பார்க்கிறாரா சார்? செவ்வாய்க்கு ஏதோ குரு பார்க்கிறாரா? பார்க்கிறாரு. குரு கிட்ட பார்வை பலம் கம்மி. அவர் தான் சுக்கிரனோட சேர்ந்துட்டாரு சார். நீங்களும் நானும் சண்டை பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்கள் பேரை மறந்துடுவீங்க, நான் என் பேரை மறந்துடுவேன். சண்டை பண்ணிட்டு இருக்கும்போது பேரை மறந்துடுவோம். நீங்கள் சண்டை பண்ணும்போது பாருங்கள், அதான் அழகாக மணிவண்ணன் சொல்லியிருக்கிறாரு. அப்போ சண்டை போட்டால் பழசம் மறந்துடுவோமா? அமைதிப்படையில் சொல்லியிருப்பார் சார். எவ்வளோ பெரிய வசனம் தெரியுங்களா? இங்கே இந்த 2 பேருமே சண்டை கட்டிகிட்டு இருக்கும்போது குருவின் காரகத்துவமும் குருவின் ஆதிபத்தியமும் இங்கே செயலெழுக்கும். சுக்கிரனின் காரகத்துவமும் சுக்கிரனின் ஆதிபத்தியமும் இங்கே செயலெழுக்கும். குரு சுக்கிர இணைவு எந்த வகையிலும் திருமண வாழ்க்கைக்கு அது சரியாக இருக்காதுன்னு என்று சொல்லி இந்த இடையில் நுழைஞ்சதுக்கு மன்னிக்கவும். நன்றி, வணக்கம்.